வந்துட்டு கண்டிப்பா வந்து நல்லா படிக்கணும். ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே நம்ம பேரண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கனாக்கா, நல்லா படிங்க, நல்லா படிச்சா தான் உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். ஒரு நல்ல வேலையை நீ செக்யூர் பண்ணா தான் உன் ஃப்யூச்சர் வந்து செக்யூர்டா இருக்கும். நீ வந்து சம்பாரிச்சா தான் நீ வந்துட்டு வீடு வாங்க முடியும், சம்பாரிச்சா தான் காடி வாங்க முடியும், சம்பாரிச்சா தான் உனக்கு ஃப்யூச்சர் பிரைட்டா இருக்கும். அதெல்லாமே கரெக்ட் தாங்க. பட் தென் நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து அப்படியே ஒரு ரோபோட் லைஃப்ல வந்துட்டு ஓடுற மாரியே சிக்கிறோம். எப்படி சொன்னாக்கா, வேலைக்கு போறோம். ஒரு வேலை படிப்போம். படிச்சுட்டு ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ராத்திரியும் பகலுமா படிப்போம். அது ஃபியூ இயர்ஸ் ஆச்சா, அதுக்கப்புறம் வேலைக்கு போவோம். வேலைக்கு போட்டோடனே நம்ம வந்துட்டு பாஸ் சொல்றத ஃபாலோ பண்ணிக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஓகே, லெட்ஸ் சே ஒரு லீவ் எடுக்கணும்னா கூடயும் போய் பாஸோட ரூம் மின்னுக்கு நிற்கணும். அம்மா அப்பாவுக்கு உடம்பு முடியலையா, போய் பாஸ் ரூம் மின்னுக்கு நிற்கணும். பிள்ளைங்களுக்கு உடம்பு முடியலையா, அதே சிச்சுவேஷன் தான். ஸோ முக்கியமாக கல்யாணம் பண்ணிட்டாக்கா நம்ம வந்துட்டு வீடு வாங்கணும், இன்னும் பெட்டரான வீடு வாங்கணும், பிள்ளைங்க நிறையா பெருசாக ஆகுறாங்க, ஸோ பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வாங்குவோம். ஒரு கமிட்மெண்ட் ஆட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் காடி வாங்கணும், இந்த மோட்டரில் வந்துட்டு பிள்ளைங்க ஏற்றி நம்ம எங்கேயும் போக முடியாது சொல்லிட்டு நம்ம காடி வாங்குவோம். அது இன்னொரு கமிட்மெண்ட் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் வீடு வாங்கியாச்சு, வீட்டில் வந்து திங்ஸ்லாம் வாங்கணுமே, சோஃபா, டிவி அப்படி சொல்லிட்டு அப்படியே ஆட் ஆகி இதை வந்து கேஷாக வாங்கினா பரவாயில்ல. பட் நம்ம வந்து கண்டிப்பாக லோன் தான் போடும். ஏன் சொன்னாங்க, அவ்வளோ பெரிய தொகை நம்ம கையில் இருக்காது. நம்ம தான் சேமிப்பு, அப்போ தான் வேலையே ஆரம்பிக்கிறோம். ஓகே, அப்போ தான் ஃபேமிலியே ஆரம்பிக்கணும். இதுதான் நிறைய பேர்த்தோட லைஃப். இப்படி தான் இருக்குது நிறைய பேர். ஸோ நம்ம வந்துட்டு எல்லா கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஆட் ஆகிட்டோன்னே நம்மளால் வேலை விட்டு நிற்க முடியாது. ஸோ வி ஆல்ரெடி ஸ்டக். ஸோ நல்லா லாக் ஆயிரும்.